அன்னைக்கு ராத்திரி வழக்கத்தை விட அதிக குளிரா இருந்துச்சு. ஊர் எல்லையில இருந்த பெரிய ஆலமரத்தடியில சிகரெட் புகையை ஊதிக்கிட்டு இருந்தா மாறி. அவன் கையில ஒரு பழைய விசித்திரமான வேலைப்பாடு கொண்ட ஒரு கம்பளி போர்வையும் இருந்துச்சு. மாறி, இந்த போர்வை சாதாரணமானது கிடையாது. இதை போத்திக்கிட்டு நீ எதை நினைச்சாலும் அது உன் கண்ணுக்கு தெரியும். ஆனா ஒண்ணு, விடியறதுக்குள்ள இதை மடிச்சு வச்சிடணும் அப்படின்னு மாரியோட தாத்தா அவர் சாகிறதுக்கு முன்னாடி மாரிக்கிட்ட சொன்ன ரகசியம்தான் இது. மாரிக்கு இது வேடிக்கையா இருந்துச்சு. ஆனா அன்னைக்கு ராத்திரி அதை சோதிச்சு பார்க்கையும் முடிவெடுத்தான். போர்வைய தன்னோட உடல் முழுக்கையும் போர்த்திக்கிட்டான். போர்வைய போத்திய அடுத்த நொடியே மாரியோட கண்களும் விரிஞ்சிச்சு. இருட்டுல ஒண்ணுமே தெரியாத அந்த ஊர் சாலை இப்போ பகல் போல தெளிவா தெரிஞ்சிச்சு. மாரியும் மெல்ல ஊருக்குள்ள நடந்தான். ஊர் மக்களுக்கு நல்லது செய்வது போல நடிக்கும் பஞ்சாயத்து தலைவர் தன்னோட வீட்டு புலக்கடையில ஒரு பெரிய பணப்பெட்டியை புதைச்சிக்கிட்டு இருந்ததையும் மாறி பார்த்தான். ஊருக்குள்ள ரொம்ப ஏழைன்னு சொல்லப்படுற பழனி தாத்தா ரகசியமா தன்னோட கடையில தங்கம் உருக்கிக்கிட்டு இருப்பதையும் பார்த்தான். மாரிக்கு தலையே சுத்திட்டு ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் வேஷம் போடுறாங்கன்னு அவனுக்கு அப்பந்தான் புரிஞ்சிச்சு. திடீர்னு ஊர் சுடுகாட்டு பக்கம் இருந்து ஒரு பெண்ணோட அழுகுரலும் கேட்டுச்சு. போர்வைக்குள்ள இருந்த மாரிக்கு மட்டும்தான் அந்த சத்தமும் கேட்டுச்சு. தைரியத்தை வரவழைச்சிட்டு அங்கேயும் நடந்தான். அங்க 3 வருடங்களுக்கு முன்னாடி காணாமல் போன தன்னோட தங்கச்சி செல்வியும் நின்னுகிட்டு இருந்தா. செல்வி, நீ உயிரோட தான் இருக்கியா அப்படின்னு ஓடி போய் அவளை தொடையும் முயன்றான். ஆனா அவனோட கை காய்ச்சல தான் பட்டுச்சு. அவ ஒரு நிழல் உருவம். அந்த மந்திர போர்வை மாரிக்கு இறந்தவங்களோட உலகத்தையும் காட்டி கொடுத்துச்சு. செல்வி அழுகையோட ஒரு திசையையும் காட்டினான். அது ஊர் கிணறு. அண்ணா, என்ன கொன்னு அந்த கிணத்துல தான் போட்டுட்டாங்க. அந்த மந்திர போர்வையை வச்சு உண்மையை ஊருக்கு சொல்லுனா அப்படின்னு சொல்லிட்டு செல்வியும் மறைஞ்சா. மாரிக்கு ஆத்திரமும் பொங்குச்சு. ஊர்ல பெரிய மனுஷனா வளம் வந்த ரத்தினம் தான் இதுக்கெல்லாம் காரணம்னு செல்வியும் சொன்னான். விடிய இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருந்துச்சு. மாரியும் ஊர் மக்களை எழுப்பிட்டு கிணத்தடிக்கும் வந்தான். இந்த கிணத்துக்குள்ள என்னோட தங்கச்சி இருக்கா, ரத்தினம் தான் இதெல்லாம் செஞ்சாரு அப்படின்னு மாரியும் கத்துனான். ரத்தினமும் சிரிக்க தொடங்கினாரு. பைத்தியக்கார பயலே, ஆதாரமே இல்லாம பேசுறியா அப்படின்னு ரத்தினமும் கத்துனாரு. சரியா சூரியன் உதிக்கவும் தொடங்குச்சு. மாறி போர்வையை உருவி கிணத்துக்குள்ளேயும் எரிஞ்சான். ஆச்சரியமா அந்த போர்வை தண்ணீர்ல விழுந்ததும் கிணத்து நீர் மேலெழும்பி ஒரு உருவமாவே மாறுச்சு. ரத்தினத்தோட கழுத்தையும் பிடிச்சி அவர் செய்த பாவத்தை ஊர் முன்னிலையில ஒப்புக்கொள்ளையும் வச்சுச்சு. விடிஞ்சதும் ரத்தினமும் போலீஸ்ட பிடிபட்டாரு. ஆனா மாறி தேடியப்போ அந்த போர்வையும் கிடைக்கல. அது காற்றோட காற்றா மறைஞ்சும் போயிட்டு. அன்னையில இருந்து அந்த கிராமத்து மக்களும் பொய் சொல்லையும் பயந்தாங்க. ஏன்னா அந்த மந்திர போர்வை திரும்ப வந்துருமோன்னு சொல்லி பயந்து போய். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி கதைகளை பார்க்கறதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.